குத்தகை விவசாயிகளை புறக்கணிக்கும் தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. குத்தகை நிலங்களில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் தங்களுக்கு அடையாள அட்டை மறுக்கப்படுவதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். பல்வேறு இடங்களில் ஆதீனங்கள், அறக்கட்டளைகள், கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் தர்ம காரியங்களுக்காக முதியோர்களால், மூத்த நிலச்சுவார்ந்தார்களால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். குறிப்பாக தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான பல இடங்களில், திருவாரூர் மாவட்டத்தில் கரையாப்பாடியில் உள்ளிட்ட பல கிராமங்களில் சிப்காட் அமைப்பதற்கு, விற்பனை செய்வதற்கும் அரசு கையகப்படுத்துவதற்கும் முயற்சி எடுக்கிறது. இதனை தடுத்து நிறுத்தி ஆதீனம், அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகை விவசாயிகளுக்கு குத்தகை உரிமை செய்து அதனை சார்ந்திருக்கிற நற்காரியங்கள், தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துகிற வகையில் ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மாநில தலைவி அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மயிலாடுதுறை மாவட்ட